வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மான்ஸ்டர்வர்ஸோட ஸ்டோரி டைம் லைனை ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதனால மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து வந்த காமிக்ஸ்லாம் ஆர்டராக டைம் லைன் படி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு டப் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரி மாரி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக காமிக்ஸ் தான் டப் பண்ணலான்னு இருக்கேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பேசினா எப்படி இருக்கும், அந்தமாரி டப் பண்ணலான்னு இருக்கோம். அதை என்னால் மட்டும் தனியாக பண்ண முடியாது. ஏன்னா என்னால் அதிகபட்சம் ஒரு 2 வாய்ஸ் பேச முடியாது, அதுக்கு மேலே பேச முடியாது. காமிக்ஸில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் டப் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப்ஸ் தேவை. உங்களுக்கு இந்த சீரியஸில் டப்பிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பயோ லிங்க். அதை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும். சரி, ஓகே நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மான்ஸ்டர்வர்ஸில் இருக்கிற டைம்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு அங்கங்கே இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மான்ஸ்டர்ஸ்லாம் நார்மலாக தான் வந்திருக்கு. அப்போ தான் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம இடத்துல வந்து கிராஸ் ஆகிருக்கு. அந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியில் விழுந்ததுனால பூமியில் இருக்கிற ரேடியேஷன்ஸ்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேடியேஷன்ஸ் மட்டுமே வந்து உணவாக எடுத்துக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரேடியேஷனே இல்லாமல் ஹைபர்னேஷனுக்கு போயிருக்கு. ஹைபர்னேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த லாங் ஸ்லீப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சிலாம் மாரி மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து எங்கே ரேடியேஷன்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இது நடந்து பல வருஷம் கழித்து 1938 ஹேலோ எர்த்னு ஒன்று இருக்குது. அந்த ஹேலோ எர்த்தோட டனலை கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1943 டவுன் டவுன் இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு என்னன்னே தெரியாத ஒரு கிரியேச்சர் வந்து ஒரு ஷிப்பை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுது. அதுலேருந்து ஒருத்தர் தவிர. அவர் யாருன்னா வில்லியம் ரேண்டா. அதுலேருந்து 1000 பேரில் நான் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்கேன். கப்பல் முழுகிடுச்சுன்னு என் குடும்பத்துக்கிட்ட பொய்ய சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது இறக்கமே இல்லாமல் எல்லாரையும் சாகடிச்சுது. அப்படியே 1944 வந்தோம்னா, டியூரிங் தி வேர்ல்டு வார் 2 டைம் அப்போ யூஎஸ் பைலட் மார்வலோவும் அதுக்கப்புறம் ஜப்பானீஸ் பைலட் கன்பேயும் ஸ்கல் ஐலாண்டில் போய் கிராஸ் ஆகிடுறாங்க. ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து எங்களுக்கு வெளியே வர வழி தெரியாமல் அங்கேயே ஒத்துமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 1945 வந்தோம்னா, ஹிரோஷிமா பாம் போடுறாங்க. அந்த பாம் நிறைய ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுதுன்னா, காட்சிலாவையும் சினோமோரா அப்படின்ற மான்ஸ்டர்ஸையும் எழுப்பி விட்டுருது. இதெல்லாம் நடக்கும்போது தான் மொனார்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் மொனார்க் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க சினமோரா அண்டு காட்சிலாவும் ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத. அப்புறம் 1946 இருந்து 1950 வரைக்கும் இந்த சினமோரா அப்புறம் காட்சிலா மான்ஸ்டரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது மறுபடியும். அதுக்கப்புறம் 1952 வில்லியம் ரேண்டா, அந்த ஷிப் இன்சிடென்ட்லேருந்து தப்பிச்ச ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் வந்து மொனார்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் 1953 சினமோராவோட செல்லு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செல்லை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்னு. அதோட ஒரு செல் போதும் ஒரு முழு ஆர்கானிசமே உருவாக்குறதுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 மான்ஸ்டர்ஸையும் அப்படியே விட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மான்ஸ்டர்ஸையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படின்னா, 1954 காட்சிலாவையும் சினமோராவையும் ட்ராப் பண்ணி பிகினின் அட்டோல் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வர வச்சு பாம் பிளாஸ்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு பாம் பிளாஸ்டில் சினமோரா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. காட்சிலா இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, காட்சிலா செத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் 1959 காட்சிலா இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1972 to 1973 ஸ்கல் ஐலாண்ட் மூவியோட டைம்லைன் நடக்குது. இந்த டைம்லைனில் தான் வில்லியம் ரேண்டா அவங்களோட டீமை கூட்டிக்கிட்டு சவுத் பெசிஃபிக்கில் இருக்கிற ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிறாங்க. அப்படி போனவங்க ஃபஸ்ட் டைம் காங்கை பார்க்குறாங்க. காங்கை மட்டும் இல்லாமல் அங்கே வேர்ல்டு வார் 2 அப்போ தொலைஞ்சு போன பைலட் மார்வலோவையும் பார்க்குறாங்க. பட் ஜப்பானீஸ் பைலட் வந்து செத்துட்டான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. வில்லியம் ரேண்டோவை ஸ்கல்ஸ் கொண்டதுக்கப்புறம் மீதி டீம்ஸ்லாம் வந்து எப்படியாவது வெளியே வந்துடுறாங்க ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து. அதை முடிச்சுட்டு 1999 வந்தோம்னா ஒரு பெரிய ஃபாசிலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க அது சினமோராவோட செல் அப்படின்றத. அதை பார்த்த மொனார்க் வந்து இந்த கெயின் ஃபாசிலை கொன்னது ஒரு பேராசைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே 1999 ஜஞ்சிரா இன்சிடென்ட் நடக்குது. மேல் மியூட்டோ வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் ஜப்பானை போய் அட்டாக் பண்ணுது. அப்புறம் 2005
ஆர்கா டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை எம்மா அண்ட் மார்க் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி எதுக்குன்னா மான்ஸ்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். அதை வந்து எம்மாவும் மார்க்கும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. 2013 to 2014 தி காட்ஜிலா ஈவெண்ட். ஸோ அப்போ தான் நம்ம காட்ஜிலாவுக்கு மியூட்டோக்கும் ஃபைட் வந்து நம்ம காட்ஜிலா மியூட்டோவையும் மியூட்டோ பிரைமையும் போட்டு தள்ளுது. ஸோ இதுக்கு நடுவில் 2016 கிடோராவை கண்டுபிடிக்கிறாங்க அண்டார்டிகாவில். அதுக்கப்புறம் 2019 காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் நடக்குது. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை கண்டுபிடிச்ச எம்மாவையும் அவளோட பொண்ணையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலன் ஜோனா. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிடோராவையும் ரோடன் அப்படின்ற மான்ஸ்டரையும் எழுப்பி விட்டுறாங்க. இவனுக்கு கெத்தா ஏதாவது பேர் வச்சிருப்பீங்களே? உள்ளூர் புராதனப்படி இது ரோடன், நெருப்பு அரக்கன். நான் ஃபேன் ஆயிட்டேன்ப்பா. ஸோ இதுக்கு நடுவில் ஆல்ரெடி மனுஷங்களால் டேமேஜ் ஆன காட்ஜிலாவை சரிசாவா தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பாமை பிளாஸ்ட் பண்ணி காட்ஜிலாவுக்கு பவர் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் காட்ஜிலா ஃபயர் காட்ஜிலாவை டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து கிடோராவை கொண்டுட்டு எல்லா மான்ஸ்டர்ஸுக்கும் ஆல்ஃபாவாக நிற்குது. ஸோ இது முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துலேயே 2020 to 2024 காட்ஜிலா vs காங் நடக்குது. ஸோ இதில் நம்ம காங்கை மொனார்க் கண்ட்ரோல் எடுத்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அப்புறம் காட்ஜிலா மெக்கா காட்ஜிலா உருவாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏபெக்ஸை அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் காட்ஜிலாவுக்கும் காங்குக்கும் ஒரு 3 தடவை சண்டை வந்திருக்கும். ஸோ கடைசி டைம் காட்ஜிலா காங்கை ஜெயிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏபெக்ஸ் உருவாங்கின மெக்கா காட்ஜிலாக்கிட்ட காட்ஜிலா செமத்தடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம காங்கும் காட்ஜிலாவும் ஒன்றுக்கா சேர்ந்து மெக்கா காட்ஜிலாவை போட்டு தள்ளியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் காட்ஜிலா மறுபடியும் அண்டர் வாட்டருக்கு போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காங்கை கொண்டு போய் ஹேலோவரத்தில் விட்டுருவாங்க பை தி விஷன் ஆஃப் தி மொனார்க். ஸோ அதுக்கப்புறம் 2024 to 2027 காட்ஜிலா எக்ஸ் காங் நடக்குது. ஸோ இதில் காட்ஜிலாவும் காங்கும் ஒன்றா சேர்ந்து ஸ்காரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்த டைம்லைன். ஸோ நான் இதை ரொம்ப சிம்பிளாக சுருக்கி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா அந்த காமிக் அப்புறம் அந்த சீரீஸ் இந்த படங்களை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபுல் ஸ்டோரி தான் நம்ம டப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.